முதல் முறையாக கூட்டத்திற்கு கூட வர முடியாத சீமான், அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த காணொளிய காண இருக்கோம். முதல்ல இந்த நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடியே இதற்கான பதில ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் வந்து குடுத்துருக்காங்க. வேட்பாளர்களுக்கு குடுத்துருக்க இந்த பதிலே அதற்கான காரணம் என்னங்கிறத உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். முதல்ல அவங்க பேசியிருக்க அந்த விஷயத்த நான் பதிவிடுறேன், கேளுங்க. எல்லா சார்பாவும் இன்னைக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் இருந்த ஒரு கோரிக்கையோடு ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். இருந்தாலும் இது காணொலி வாயிலாக என் தாய்மாமனுக்கு சென்று போய் சேரும் என்று தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு எப்படி உங்க மேல அன்பும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும், தமிழ்நாடு, இந்திய, உலகம் ஒட்டுமொத்த பேருக்கும் உங்க மேல அன்பும் அக்கறையும் இருக்கும். அதனால இனிமேல் நீங்க தயவு செஞ்ச மழையில நினையாதீங்க. மழையில கொடையை பிடிச்சுக்கோங்க, இல்ல யாராவது பிடிச்சுக்குவாங்க. இது என்னுடைய அன்பான கோரிக்கையா நீங்க ஏத்துக்கணும் மாமா. நான் நினைக்கிறேன் எல்லாரும் இதுக்கு ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா. இவங்க பேசும்போதே அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் அங்கே தயாராக தான் இருந்தது. அனைவரும் அதற்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த அதிக மழையின் காரணமாக வந்து ஏற்கனவே திருவள்ளூர் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சுங்கிறது பயங்கரமாக இருந்தாலும் கூட உடல் நலத்திற்கு அது எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தொப்பியை கொடுத்தா கூட அதையும் போடாமல் அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் அப்படி உட்காந்துருக்கும் போது நான் மட்டும் எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மக்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் உடல் நலம் குறித்த ஒரு கவனம்ங்கிறது மிக முக்கிய தேவையாக பார்க்கப்படுது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேட்பாளர் அவர்களும் அதை பேசியிருந்தாங்க. எனவே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிச்சயம் இந்த விஷயத்தை வந்து அவருடைய பார்வைக்கு நம்ம கொண்டு போயிட்டு அவருக்கு எல்லாரும் சொல்லணும். ஆனால் எல்லாரும் சொன்னாலும் அவர் கேட்பாராங்கிறது தான் நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து தன்னையும் மீறியும் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தலைவனாக நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அண்ணனா அண்ணன் சீமான் அவர்கள். கேலி கிண்டல்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து செய்து கொண்டே இருந்தாலும் கூட எனக்கு என்ன அப்படின்னா மக்களுக்காக நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆணித்தரமாக அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் அவரால் அந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருந்துச்சு. இருந்தாலும் கூட அந்த இடத்துல நின்று அத்தனை மக்களும் வந்து உக்காந்து அண்ணன் சீமானவர்கள் இல்லைனாலும் அந்த கூட்டம் சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்னும்போது அதை பார்க்கவே மிகவும் பிரமிப்பாக தான் இருந்தது. மேலும் அத்தனை இயக்க தோழர்களும் தொடர்ச்சியாக இதே விஷயத்தை முன்னெடுத்துட்டு வரும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு சென்று கொண்டிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் சீமானவர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் உடல்நிலை குறித்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.